இலங்கையில் எரிபொருள் விலையின் திடீர் அதிகரிப்பு மக்களுக்கு விழுந்த பேரிடி. ஒரே நாளில் அளிக்க முடியும், ஆனால் ஈரானை சிதைக்க காத்திருக்கும் டொனால்ட் ட்ரம்ப். நாட்டில் சிறுவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. அமெரிக்காவிற்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. ஈரானின் கடும் மிரட்டல். நயனாதீவில் கொடூரம், பூசகரின் வாழ்வீட்டில் சக பூசகர் பலி. இலங்கையில் எரிபொருட்களின் விலைகளுடன் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகள் இவ்வாறு உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த விலை அதிகரிப்பு தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஆக்டேன் 92 பெட்ரோல் ஒரு லீட்டரின் விலை 317 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி ஒரு லீட்டருக்கு 24 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. ஆக்டேன் 95 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 365 உயர்ந்துள்ளது. இதன்படி ஒரு லீட்டருக்கு 25 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆட்டோ டீசல் ஒரு லீட்டர் 303 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் இதன்படி ஒரு லீட்டருக்கு 22 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. சூப்பர் டீசல் ஒரு லீட்டரின் விலை 353 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி ஒரு லீட்டருக்கு 24 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இதேவேளை மண்ணெண்ணெய் ஒரு லீட்டர் 195 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி ஒரு லீட்டருக்கு 13 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இந்த விலை மாற்றம் நேற்றைய தினம் நள்ளிரவுடன் நடைமுறையாக்கும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானில் அமெரிக்கா இன்னும் தாக்காத சில இலக்குகள் உள்ளதாகவும் அவற்றை ஒரே நாளில் தாக்கி அளிக்க முடியும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த இலக்குகளை தாக்குவதற்கு முன் என்ன நடக்கின்றது என்பதை காத்திருந்து பார்க்கின்றோம். அவற்றை தாக்குவது மிகவும் எளிது, ஆனால் அவை தாக்கப்பட்டால் ஈரானுக்கு பெரும் சேதம் ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த ராணுவ நடவடிக்கை ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட காலத்தை காட்டிலும் வேகமாக முன்னேறி வருகின்றது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஒரு மாதத்திற்கு பிறகு இவ்வளவு முன்னேற்றம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை என்றும், ஆனால் இப்போது தாங்கள் இத்தகைய நிலைக்கு வந்துள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடங்கி சுமார் 10 நாட்கள் கடந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கையில் பெரிய முன்னேற்றம் கிடைத்துள்ளதாகவும் இந்த பணி பெரும்பாலும் நிறைவு பெற்றுவிட்டதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதன்படி இதுவரை 5000க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ட்ரோன் உற்பத்தி நிலையங்கள், ஈரானின் கடற்படை பலம் தொடர்பான இடங்கள் மற்றும் ஏவுகணை திறன்களை உள்ளடக்கிய இடங்களும் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இவற்றின் விளைவாக ஈரானின் ஏவுகணை திறன் தற்பொழுது சுமார் 10% அல்லது அதற்கு கீழேயும் குறைந்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக சிறுவர்களுக்கு தோல் நோய்கள் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதிகரித்து வரும் வெப்பநிலையால் சிறுவர்களின் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து சுகாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிறுவர்களின் மென்மையான தோல் காரணமாக வெப்பப்படைகள், அரிப்பு மற்றும் பூஞ்சை தொற்று போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடலில் நீர்ச்சத்து குறைவதால் தூக்கமின்மை, அதிக சோர்வு மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தற்பொழுது பாடசாலைகளில் வருடாந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் வெயிலில் நீண்ட நேரம் விளையாடுவதால் வெப்பமயக்கம் அல்லது வெப்பத்தாக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், அதிகப்படியான வியர்வை வெளியேறுவதால் உடலில் உள்ள சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய உப்புச்சத்துக்கள் குறையக்கூடும். இது மூளை மற்றும் இதயத்தின் செயற்பாடுகளை பாதிக்கலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிற்கு எதிராக தாம் முழுமையாக தயாராக உள்ளதாகவும் பல ஆச்சரியங்கள் காத்திருப்பதாகவும் ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நடைபெற்று வரும் போர் 9வது நாளை எட்டியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி சமூக ஊடகமான எக்ஸில் வெளியிட்ட பதிவில் அமெரிக்கா ஈரானின் எண்ணெய் மற்றும் அணு நிலையங்களை குறிவைத்து திட்டமிட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் முழுமையாக தயாராக உள்ளது, எங்களிடமும் பல ஆச்சரியங்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்வது தற்போதைய போர் சூழலில் மிகவும் கடினமாக இருக்கும் என ஈரானின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட அதிகாரியான அலி
லாரிஜானி எச்சரித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிராந்தியத்தில் தொடங்கிய போரின் மத்தியில் ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாப்பை நிலைநிறுத்துவது சாத்தியமில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மோதலில் கூடுதல் நாடுகள் இணைந்தால் அபாயம் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னதாக பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவேல் மேக்ரான் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்க பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள பிரான்ஸ் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். உலகளாவிய எண்ணெய் கடத்தலின் சுமார் 1/5 பகுதி கடந்து செல்லும் முக்கியமான இடமாக ஹார்முஸ் நீரிணை கருதப்படுகின்றது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ளதால் உலக எண்ணெய் சந்தையிலும் பதற்றம் நிலவுகின்றது. திங்கட்கிழமை கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $100 கடந்துள்ள நிலையில் மோதல் நீடித்தால் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நைனாதீவில் இரு பூசாரிகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு வாழ்வீட்டில் முடிந்ததில் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மாலை நைனாதீவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில் நைனாதீவு வீரகதி விநாயகர் ஆலய பூசகருக்கும் நைனாதீவில் தொழில் நிமித்தம் சென்றிருந்த பூசகர் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தொழில் தகராறு குறித்த கொலையில் முடிந்ததாக தெரிய வருகின்றது. இந்த சம்பவத்தில் நைனாதீவு வீரகதி விநாயகர் ஆலய பூசகரது வாழ்வீட்டிலேயே குறித்த பூசாரி பலியானார் என கூறப்படுகின்றது. கண்டியை சேர்ந்த எம் கிருஷ்ணகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து ஊர்காவற்றுறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எந்தொரு நியாயமான காரணமும் இல்லாமல் குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை இம்மாதம் 18 விசாரிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நேற்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை 18 விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறை பணிப்பாளர், காவல்துறை மாதிபர், சட்டமாதிபர் மற்றும் பலர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். எந்தொரு நியாயமான காரணமும் இல்லாமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது என்றும் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பளிக்க கோரி மனுதாரர் தனது மனுவில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு முன்னர் தேசிய சொத்துக்களை பாதுகாப்பதாக கூறி அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசு இன்று இலங்கை மின்சார சபையின் இறுதி ஊர்வலத்தை அறிவித்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து ஊடகங்கள் முன்பாக வரைந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அரசின் தற்போதைய நகர்வுகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலுக்கு முன்பு மின்சார சபையின் 23,000 தொழிலாளர்களை வீதியில் இறக்கி காரணம் கொண்டும் மின்சார சபையை தனியார்மயமாக்க விடமாட்டோம் என மக்கள் விடுதலை முன்னணி உறுதியளித்தது. ஆனால் இன்று அதிகாரத்தை பெற்றவுடன் அந்த வாக்குறுதிகளை தட்டி கழித்து சபையை பல துண்டுகளாக பிரிக்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. மின்சக்தி துறை என்பது நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் நேரடி தொடர்புடையது. எனவே இதன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மிகவும் பொறுப்புணர்வுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போதைய அரசு தன்னிச்சையாக செயல்படுகின்றது. அதிகார போதையில் இருக்கும் ஆட்சியாளர்கள் தங்களை நம்பி வாக்களித்த 23,000 தொழிலாளர்களின் எதிர்காலத்தை பலிக்கடாக்கியுள்ளனர். முடிவில்லாத உக்ரைன் போரின் விளைவாக ஐரோப்பா ஆயுத இறக்குமதியில் அதிக கவனம் செலுத்தி வரும் அதே வேளையில் ஒரு வளர்ந்து வரும் ஆயுத உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாகவும் உருவெடுத்து வருவதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தனது சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் அதற்கு முந்தைய காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் ஐரோப்பிய நாடுகளின் ஆயுத இறக்குமதி 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இதில் சுமார் 48% ஆயுதங்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக உக்ரைனின் பாதுகாப்பு தேவைகளே இந்த இறக்குமதி அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இருப்பினும் இறக்குமதிகளுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆயுத ஏற்றுமதி 36% உயர்ந்துள்ளது. இது அமெரிக்க மற்றும் சீனாவின் வளர்ச்சி விகிதத்தை விட அதிகமாகும். உலகளாவிய ஆயுத ஏற்றுமதியில் ஐரோப்பிய ஒன்றியம் தற்பொழுது 28% பங்கை கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ரஷ்யாவின் ஏற்றுமதி அளவை விட 4 மடங்கும் சீனாவின் அளவை விட 5 மடங்கும் அதிகமாகும். மறுபுறம் போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவின் ஆயுத ஏற்றுமதி 64% சரிவை சந்தித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை திங்கட்கிழமை தொலைபேசியில் பேசிக்கொண்டு ஈரான் தொடர்பான நிலைமை உள்ளிட்ட பல முக்கிய விஷயங்களை பற்றி விவாதித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை புடினின் உதவியாளரான ஜூரி உஷாகோவ் வெளியிட்டுள்ளார். சுமார் ஒரு மணி நேரம் நீண்ட இந்த உரையாடல் இந்த ஆண்டில் இரு தலைவர்களுக்கு இடையே நடந்த முதல் தொலைபேசி பேச்சு என கூறப்படுகின்றது. அதன்போது ஈரான் தொடர்பான மோதலை அரசியல் மற்றும் தூதரக வழிகளில் விரைவாக தீர்க்க வேண்டும் என புடின் கருத்துக்களை முன்வைத்ததாக உஷாகோவ் தெரிவித்துள்ளார். இதன்படி ட்ரம்ப் ஈரான் தொடர்பான நிலைமை குறித்து தனது நிலைப்பாட்டை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக வெளியான தகவல்களின்படி ஈரானுக்கு அமெரிக்க படைகள் கப்பல்கள் மற்றும் விமானங்களின் இருப்பிடங்கள் மற்றும் நகர்வுகள் பற்றிய புலனாய்வு தகவல்களை ரஷ்யா வழங்கி வருகின்றது என்று அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் இந்த தொலைபேசி உரையாடலில் பேசப்பட்டதா என்பது குறித்து உஷாகோவ் எந்த தகவலையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.